மக்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் இந்த கட்டாயமாக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நன்மையை அடைய வேண்டும். ஆனால் அரசாங்கம் அவர்கள் அடகு வைத்த நகைகளுக்கான பணத்தை தானே செலுத்தி அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பதற்கான ஒரு நடைமுறையாக அடகு வைத்தவர்களுடைய நகைகளை இந்த குறிப்பிட்ட ஒரு எல்லை வரை 4000 ரூபாய், 5000 ரூபாய் என்ற அடிப்படையில் 10,000 ரூபாய், 17,000 ரூபாய் என்று குறைந்த தொகைகளுக்கு அடகு வைத்திருக்கின்ற போது வருகின்ற எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட வரிகளே வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த வரி சில நிபந்தனைகள் இருக்கின்றன. வரி நல்ல வரிமுறை ஒன்றினுடைய நாட்டிலே சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்ற, நாட்டிலே பொருளாதாரத்தை சரியாக இயக்கிச் செல்லக்கூடிய, பொறுப்பு கூறக்கூடியவர் யார் என்று பார்க்க வேண்டும். மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அவ்வாறு இல்லாமல் மக்கள் தங்களுடைய குறுங்கால நலன்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருவர் சொல்லுகின்ற இந்த நிலைமையிலிருந்து மீள்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. ஆனால் அந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கேனும் மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பினர்களே. இப்போது கடந்த ஒரு வாரமாக இலங்கையில் தேர்தல் அறிவிப்பு நிகழ்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக இருந்து கூட ஒரு முக்கியமான ஒரு தகவல் இலங்கையின் ஊடக பரப்பிலும் சரி, பொதுமக்கள் தரப்பிலும் சரி அதிக அளவில் பேசப்படுகின்றது. வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அமைச்சரவையினுடைய ஒப்புதலை மேற்கோள் காட்டி அதன் பின்னர் மத்திய வங்கியின் தரப்பிலிருந்தும் அது தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு இப்போது அந்த கருத்தானது ஜனாதிபதி அளவில் கூட அந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி தரப்பிலிருந்து வெளியான தகவலின் அடிப்படையில் வங்கிகளில் மக்கள் நகைகளை அடகு வைக்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆனால் பிரச்சனைகளை படிப்படியாக தீர்வுகளை வழங்கி வருகின்றோம். பொருளாதாரம் வலுவடையும் போது நமது கஷ்டங்களை தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அண்மையில் தங்க நகைக்கான சலுகைகளை வழங்கியுள்ளோம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சரவை அங்கீகாரம், மத்திய வங்கியின் கருத்து, இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. நகைகள் தொடர்பில் பேசப்படுகின்றது. உலகத்தையே என்று கட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தின் பெரும் மூலதனம் தங்க நகைகள், தங்கம். உங்களுடைய பார்வையில் இந்த கருத்தும் அதன் பின்னூட்டமும் அப்படி இருக்கின்றது? உண்மையை சொல்ல போனால் இந்த COVID-19 மற்றும் பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியிலே பெரும்பாலும் இந்த மத்தியதர வகுப்பு மற்றும் அதற்கு கீழுள்ளவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வேளைகளிலே இந்த தங்களிடமிருந்த தங்க நகைகளை வங்கிகளிலே மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களிலும் அடகு வைத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதிலே மாற்று கருத்து இல்லை. பெரும்பாலும் தங்களிடமிருந்த சொற்ப தங்கத்தை கொண்டு சென்று அடகு வைத்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தியவர்கள் தான் அதிகம். அந்த காலப்பகுதியில் இருந்த வட்டி வீதங்களும் மிக அதிகமாக இருந்தன. தற்போது அந்த வட்டி வீதங்கள், தங்க நகைகளுக்கான வட்டி வீதங்கள் ஓரளவு குறைந்திருக்கின்றன. ஆனாலும் கூட நகைகளை அடகு வைத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அத்தோடு அவற்றை மீள திருப்புவதிலே இன்னும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை அந்த அடகு வைத்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் இந்த மக்கள் மீதான கரிசனை இப்போது ஏற்பட்டிருப்பது ஒன்றும் உண்மையான மனிதாபத்தால் ஏற்பட்டதா என்ற சந்தேகம் சாதாரண ஒரு சிறியமான பொதுசனத்துக்கு எழுவது இயற்கையானது. ஏனென்றால் இப்போது இந்த மக்கள் மீது திடீரென ஒரு பரிவும், ஒரு பாசமும், ஒரு பற்றும் எழுந்திருப்பதானது சற்று சிந்திக்க வைக்கின்றது நம்மை. ஏனென்றால் இந்த மக்கள் இந்த கடந்த 2 வருடங்களாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வேளையிலே, பாதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல், அந்த வறுமை கோடு என்பது கிட்டத்தட்ட 7.8% இருந்த போது அதனை மும்மடங்காக 22, 23 தொடக்கம் சில கணிப்பீடுகள் 27% அதிகரித்த வறுமை நிலையிலும் கூட அவர்களுக்கு இந்த அஸ்வஸ்ம திட்டத்தை தவிர வேறு பெரிய எந்த உதவியையும் அரசாங்கம் செய்ததாக தெரியவில்லை. அந்த நகைகளை மீட்பதற்குரிய அந்த வாய்ப்புகளை அல்லது அது பற்றிய அந்த கரிசனைகளை அந்த சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய தேவையும் அந்த காலப்பகுதியில் எழவில்லை. இப்போது இந்த மக்கள் தான் இலங்கையினுடைய சனத்தொகையிலே மிக கணிசமான பேர் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த மத்தியதர வகுப்பு அதுக்கு கீழே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை தான் மிக அதிகம். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சலுகையை வழங்கினால் பொருளாதாரம் வலுவடைகின்ற போது நாங்கள் உங்களுக்கு சலுகைகளை வழங்குவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை வழங்குவது என்பது
எதிர்வருகின்ற தேர்தலுக்கான ஒரு தயார்படுத்தல் என்ற மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் இப்போது சொல்லப்படுகின்ற இந்த விடயங்கள் ஏலவே சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் உண்மையாகவே அப்படியான ஒரு கரிசனை இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போது தேர்தல் ஒன்று வர இருக்கின்ற சூழலிலே அல்லது வரப்போகின்றது என்பது உறுதியாக தெரிந்த ஒரு சூழலிலே இப்படியான ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிடுவது என்பது ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்ட கதையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கூறுகின்றது போன்றோ இது தேர்தலுக்கான அறிவிப்பாக இருந்தால் கூட, ஆனால் இந்த வகையான ஒரு நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு வகையில் மக்களுக்கான ஒரு பிரயோசனம் அதிக அளவில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அதற்கான சூழ்நிலையை நோக்கி நகர்வார்களா? தேர்தலுக்கான ஒரு சலுகையாக அரசாங்கம் அறிவித்தது பொதுவான வெளிப்பாடாக இருக்கின்ற போதும் அதன் நலனை மக்கள் அனுபவிக்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களின் சுமைகள் குறைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மக்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இந்த கட்டாயமாக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நன்மையை அடைய வேண்டும். ஆனால் அதே வேளையிலே இந்த நிலை ஏன் வந்தது என்பது பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்போது வந்திருக்கின்ற சலுகைகள் கிடைக்கின்ற போது அவற்றை தாராளமாக வாங்கி அனுபவியுங்கள். அதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி அனுபவியுங்கள். கொண்டு வந்து தருவார்களாக இருந்தால் அதையும் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய வாக்குகளை சிந்தித்து அளிக்க வேண்டும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இந்த இப்படியான ஒரு நிலைமை வருவதற்கு நாடு வீழ்ந்தது தன்னிச்சையாக விழவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே மக்கள் கஷ்டப்படுகின்ற போது, மக்கள் சிரமப்படுகின்ற போது அதற்கு உரிய காலத்திலே துறங்களை வழங்காத ஒரு நிலையிலே இப்போது காலம் கடந்த பின்னர் அதனை வழங்குகின்ற போது காலம் கடந்தாவது இது கிடைக்கின்றது என்ற அடிப்படையிலே மக்களை வாங்கி அனுபவிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அது வாக்களிப்பதற்கான ஒரு லஞ்சமாக கருதப்படக்கூடாது என்பதுதான் உண்மை. வாக்களிப்பதற்கான லஞ்சமாக கருதப்படக்கூடாது என்று நீங்கள் கூறுகின்ற இதே காலப்பகுதியில் தான் இந்த விடயம் கையாளப்பட இருக்கின்றது. இதில் எப்படியான வகையில் இதனை வங்கிகள் கையாள முடியும்? இது மத்திய வங்கியோடு தொடர்புபட்ட ஒரு விடயம். இந்த நகைகளை நிவாரணம் அரசு வழங்குவதென்று கூறுகின்ற பட்சத்தில் அவற்றை எப்படி நடைமுறைப்படுத்துவது? அதே அல்லது கடந்த காலங்களில் டில் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது எல்லோரும் அதற்குள் உள்வாங்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் இலக்கங்கள் வேண்டும் என்றார்கள். இப்போது அந்த டில்லே அளவுக்கு அதிகமாக நிறைந்து பலர் அதில் அந்த இலக்கங்களை பெறுவதில் கூட சிரமம் இருக்கின்றது. இந்த விடயத்தில் கூட இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் நகைகளை அடகு வைத்திருப்பார்கள். இந்த செயல் திட்டம் என்பது நடைமுறை ரீதியாக நடைமுறைப்படுத்துவதில் அசாதாரண சூழ்நிலைகள் எழுவதற்கு வாய்ப்பில்லை. இல்லை, அரசாங்கம் என்ன சொல்கிறது சொன்னால் அந்த நகைகளை அடகு வைத்தவர்கள் செலுத்த வேண்டிய வட்டியை குறைப்பதுதான் அதனுடைய நோக்கம். என்னை பொறுத்தவரையிலே அப்படித்தான் அறிவிக்கப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். என்றால் அவர்கள் செலுத்த வேண்டிய வட்டி அந்த செலுத்தல்களை ஓரளவுக்கு குறைத்து வங்கிகள் மூலமாக அந்த வட்டி வீதங்களை குறைவாக செலுத்தி அப்படி இல்லாவிட்டால் அந்த அந்த கட்டுப்பணங்களை அவர் செலுத்த வேண்டிய அந்த பணங்களை தவணை அடிப்படையிலே செலுத்தி அந்த நகைகளை மீட்பதற்குரிய வழிவகைகளை வகுப்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அரசாங்கம் அவர்கள் அடகு வைத்த நகைகளுக்கான பணத்தை தானே செலுத்தி அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பதற்கான ஒரு நடைமுறையாக இது கருதப்பட முடியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். நாட்டிலே கஜானா போதிய அளவுக்கு நிரம்பி இருக்குமாக இருந்தால் இப்போதைய சூழ்நிலையிலே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. மாறாக இந்த வங்கிகள் அறவிட வேண்டிய வட்டி வீதங்களை குறைப்பதன் மூலமாக அல்லது அதற்கு ஒரு சலுகையை வழங்குவதன் மூலமாக இந்த நகைகளை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பொதுமக்களுக்கு வழங்குவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் அடகு வைத்தவர்களுடைய நகைகளை இந்த குறிப்பிட்ட ஒரு எல்லை வரை 4000 ரூபாய் 5000 ரூபாய் என்ற அடிப்படையில் 10,000 ரூபாய் 17,000 ரூபாய் என்று குறைந்த தொகைகளுக்கு அடகு வைத்திருக்கின்ற போது அதனை அரசாங்கம் செலுத்தி அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தலாம். ஆனால் அது கூட சாத்தியமில்லை என்னென்று சொன்னால் இந்த அஸ்வஸ்ம போன்ற திட்டங்களை அமல்படுத்துவதற்கே உலக வங்கி போன்றவற்றுடைய உதவிகளை பெற வேண்டி இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே துண்டு விழுகின்ற தொகை கூடியிருக்கின்றது கடந்த ஆண்டிலே. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இப்படியான நிவாரணங்களை வழங்குவது என்பது அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து வழங்குவது என்பது சாத்தியமில்லை என்றே நான் நம்புகின்றேன். மாறாக அவர்கள் செலுத்த வேண்டிய வட்டி விதங்களை வட்டி செலுத்தல்களை குறைப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்குவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகை வழமைக்கு மாறாக அதிகரித்துள்ளது, கஜானா காலியாகி இருக்கின்றது.
இப்போது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இனி வருகின்ற ஒவ்வொரு வருடங்களும் அனைத்து தேர்தலுக்குமான வாய்ப்பு இருப்பதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அல்லது தேர்தல் திணைக்களம் தொடர்ச்சியாக கூறுகின்றது. அப்படியாய் கஜானா காலியாகிய நாட்டில் துண்டு விழும் தொகை வழமைக்கு மாறாக நேர் எதிராக இருக்கின்ற காலப்பகுதியில் இந்த தேர்தலுக்கான நிதிகளை திரைசேரி வழங்கினாலும் கூட அதனை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் என்ன பொறிமுறையை கையாளப் போகின்றது, அல்லது 2021-22 ஆண்டு போன்று மீண்டும் வீதிக்கு வந்து உலகத்திடம் கடன் வாங்குவோம்? இதிலே ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். என்னென்றால், இந்த தேர்தல்கள் என்பவை ஏற்கனவே பிற்போடப்பட்டிருக்கின்றன. கடந்த நடைபெற வேண்டிய தேர்தல்கள் எனவே பிற்போடப்பட்டிருக்கின்றன. இதே காரணத்தை காட்டித்தான், பணம் இல்லை என்ற காரணத்தை காட்டித்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட்டன. இப்போது கடந்த ஆண்டிலே இந்த வருடத்துக்குரிய வரவு செலவு திட்டத்திலே இந்த தேர்தலுக்கான பணம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நிதி ஒதுக்கப்பட்டாலும் கூட அந்த நிதி அரசாங்கத்துக்கு வந்து சேர வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழலிலே அரசாங்கம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினரை, குறிப்பாக இந்த வாண்மை தொழில்களிலே ஈடுபடுகின்றவர்கள் மீது விதித்திருக்கின்ற வரிகள் காரணமாக வரியை அரசாங்கம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தொழில் செய்கின்றவர்கள், குறிப்பாக முயற்சியாண்மைகள் மீதான அல்லது இந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்றவர்கள் அந்த வரி கட்டமைப்புக்குள்ளே வராதவர்கள் மீது கூடுதலான கவனத்தை செலுத்துவதன் மூலம் அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறது நமக்கு தெரிகின்றது. என்றாலும் கூட இப்போது இருக்கின்ற ஒரே அடியாக இந்த வரி விகிதத்தை அதிகரித்ததன் காரணமாக நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் மிகப்பெரிய ஒரு தேக்க நிலைமை ஏற்பட்டது. குறிப்பாக இந்த வரி செலுத்துகின்றவர்களுடைய மனநிலையும் கூட அரசாங்கத்துக்கு எதிராக மாறி இருக்கின்றது. அதுதான் யதார்த்தமான உண்மை. என்றால் உடனடியாக மிகப்பெரிய அளவிலே மிக உயர்ந்த சதவீதங்களிலே வரிகளை அதிகரிக்கின்ற போது அது மக்கள் மத்தியிலே மிக மோசமான ஒரு எதிர்வினையை உருவாக்கும். அந்த எதிர்வினை உருவாகி இருக்கின்றது, அது இன்னும் மாற்றமடையவில்லை. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே IMF சொல்வது போல வருமானத்தை அதிகரிப்பதற்குரிய வழிவகைகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் இந்த அரசாங்கம் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக செல்வ வரி, சொத்து வரி வர இருக்கின்றது, வீட்டு வரி வர இருக்கின்றது. இது போன்ற புதிய புதிய வரிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாகத்தான் இதற்குரிய நிதியினை, இந்த ஜனாதிபதி தேர்தல் உட்பட வருகின்ற தேர்தலுக்குரிய நிதியினை அவர்கள் தேடப் போகின்றார்கள். பொதுமக்களிடமிருந்து உருவித்தான் அதற்குரிய நிதியை பெற முடியுமே அல்லாமல் வேறு வழிகளிலே பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே புதிய புதிய வரிகள் வரப்போகின்றன. புதிய புதிய முறைகளிலே அந்த வரிகள் அறவிடப்பட போகின்றன. அவ்வாறு அறவிடப்படுகின்ற போது இந்த தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிவாரணங்கள் யாவும் அந்த வரிகள் அதிகரிக்கப்படுகின்ற போது மக்களுக்கு சுமையாக மாறும். எதிர்காலத்திலே இப்போது விடப்பட்டிருக்கின்றது ஒரு இடைவெளியாகத்தான் நான் பார்க்கின்றேன். எதிர்காலத்திலே இந்த கடன்களை மீள செலுத்த ஆரம்பிக்கின்ற போது, குறிப்பாக 2029-30 ஆண்டுகளிலே இந்த இந்த நிலைமை மீண்டும் ஒரு நெருக்கடி வரக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதனை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை இப்போதிருந்து எடுத்தால்தான் அதனை ஈடு செய்ய முடியும் என்றவாறும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. எவ்வாறு இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, பொருளாதாரத்தினுடைய விரிவாக்கம் இல்லாமல் வரிகளை அதிகரிப்பது என்பது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போது 2022 ஆண்டிலே இந்த வரி வீதங்கள் அதிகரிக்கப்பட்ட போது பொருளாதாரம் சுருங்கியது. அப்ப பொருளாதாரம் சுருங்குகின்ற போது வரிகளை அதிகரிக்கின்ற போது அது மிக மோசமான எதிர்வினைகளை ஏற்படுத்தும். அந்த எதிர்வினைகளினுடைய அரசியல் விளைவுகளை தேர்தல்களிலே காண முடியும். அந்த எதிர்வினைகளை ஓரளவுக்கேனும் குறைப்பதற்கான ஒரு வழிவகையாகத்தான் இப்போது அறிவிக்கப்படுகின்ற அந்த நலன் திட்டங்கள், குறிப்பாக மக்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற விலை குறைப்புகள், அதே போல நீங்கள் சொன்னது போல இந்த தங்க முலாம் பூசப்பட்ட திட்டங்கள் போன்ற திட்டங்கள் எல்லாமே மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நெருக்கடிகளில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டினை உருவாக்குவதற்கான நடவடிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இதற்குரிய நிதி, இப்போது செலவிடப்படுகின்ற இந்த நிதி, தேர்தலுக்கான நிதி மக்களிடமிருந்து தான் அறவிடப்பட போகின்றது. அது மட்டுமல்ல, தேர்தலுக்கான நிதி பெரிய தொகை என்று நாங்கள் சொன்னாலும் கூட அதைவிட மிகப்பெரிய நிதிகள் வீண் விரயத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் உண்மையான விஷயம். ஆக வீண் விரயங்களை குறைப்பதன் மூலமும் இந்த நிலைமையினை ஓரளவுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். நம்மை பொறுத்தவரையிலே பொதுமக்கள் மீது சுமைகள் சுமத்தப்பட்டாலும் கூட அரசாங்கத்தினுடைய நாளாந்த நடவடிக்கைகள், அவர்களுடைய அந்த நிர்வாக நடவடிக்கைகளிலே பொதுவாக அந்த சிக்கனத்தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. அந்த செலவினங்கள், தேவையற்ற செலவினங்கள் இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்தே குரல்கள் வருகின்றன. ஆகவே அதனை நாங்கள் தவிர்ப்பதற்கு இல்லை. ஆகவே பொதுவாக இந்த நெருக்கடிமிக்க காலப்பகுதியிலும் கூட செலவினங்கள் அவ்வாறு தான் செய்யப்பட்டன.
அதிலே அனுபவிக்க வேண்டியவர்கள் அவ்வாறே தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் தங்களுடைய சுமையையும் தாங்க வேண்டி இருந்தது. ஆனால் இந்த தேர்தலுக்கான இந்த பணம் என்பது மிக கட்டாயமாக ஒரு அவசியமான ஒன்று. ஏனென்றால் மக்களுடைய மனநிலையை அறிந்து செயற்படக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் கட்டாயமாக வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற ஒரு அரசாங்கம் தான் அந்த ஒரு ஒரு லெஜிடமசி உள்ள ஒரு ஒரு அதற்குரிய மக்களை ஆளுவதற்குரிய ஒரு அரசாங்கமாக நம்ம ஏற்புடையதாக கருத முடியும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற நிலைமையிலே இந்த அறகலைய போன்ற போராட்டங்களின் போது அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட பொதுமக்கள் மத்தியிலிருந்து விடுக்கப்பட்ட அந்த அறைகூவல்கள் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு அதற்குரிய அந்த அருகதை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி தேர்தல், அதன் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் போன்றன நிச்சயமாக வரும். அதற்குரிய செலவினங்கள் எவ்வாறு ஆயினும் மேற்கொள்ளப்படத்தான் வேண்டும். அவ்வாறு வந்த பிறகு புதிதாக வருகின்ற ஒரு அரசாங்கம் இந்த செலவிடப்பட்ட பணத்தை எவ்வாறு நியாயமான முறையிலே அதனை பெற முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற இதே முகங்கள் மீண்டும் தெரிவு செய்யப்படுகின்ற போது இதே நிலைமை பழையபடி தொடரும் என்பதுதான் உண்மை. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கடனினுடைய சுமை, மக்களிடம் இருக்கக்கூடிய வரி அதிகரிப்பு, வருகின்ற வருடத்தில் வீடுகளுக்கான வரிகள், புதிய வரிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன என்று. அவர்கள் தரப்பில் கூறப்படுவது இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இவையாகத்தான் இருக்கின்றது என்று. ஒருவேளை கோட்டாபாய ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்ட போது 2020ஆம் ஆண்டு அவர் பல்வேறுபட்ட விடயங்கள், உரமாக இருக்கலாம் அல்லது சீனி இறக்குமதியாக இருக்கலாம், எவை நல்லது என்று கூறினாரோ அத்தனையையும் வரியை நிறுத்தினார். உள்ளூர் உற்பத்தி அதிகரிப்பதாக உரத்தை நிறுத்தினார். எல்லாவற்றையும் நிறுத்தினார். நீங்கள் கூறுவது போன்று புதிதாக ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு இந்த வரிகளை நிறுத்தி, அனைத்தையும் நிறுத்தி, ஒரு சாதாரணமான மக்களிடம் வரி அறவிட முடியாது, எல்லாம் வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து நகர்வாரே ஆனால் மீண்டும் ஒரு 2020ஆம் ஆண்டை புதிய ஜனாதிபதி சந்திக்க வேண்டி வரும். உண்மை. ஏனென்றால் அப்படி வருகின்ற எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட வரிகளே வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த வரி சில நிபந்தனைகள் இருக்கின்றன. வரி ஒரு நல்ல வரிமுறை ஒன்றினுடைய சில பண்புகள் இருக்கின்றன. வரியை செலுத்துகின்றவர் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை இழக்காத வகையில் அந்த வரி அறவிடப்பட வேண்டும். புத்த தர்மத்தில் இருக்கிறது, ஒரு மலரிலிருந்து வண்டு எவ்வாறு தேன் எடுக்கின்றதோ அதுபோன்று பொதுமக்களிடமிருந்து வரி அறவிடப்பட வேண்டும். இது பொதுமக்களை கசக்கி, அந்த மலரை கசக்கி பிழிந்து அதிலிருந்து தேன் எடுப்பது போன்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கக்கூடாது. ஆகவே பொதுமக்கள் மத்தியிலிருந்து வரியை அறவிடாமல் எந்த ஒரு அரசாங்கமும் செயற்பட முடியாது. ஆனால் அந்த வரி நியாயமானதாக இருக்க வேண்டும், செலுத்துபவர்களுக்கு செலுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய வருமானம், அவருடைய வாழ்க்கை தரம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு நியாயமான முறையிலே அந்த வரி அறவிடப்பட வேண்டும். படிப்படியாக அது அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவைப்பாடு. ஆனால் இப்போது இலங்கையிலே அறவிடப்பட்டு வருகின்ற இந்த வரிமுறைகள் எதிர்காலத்திலே அறிமுகப்படுத்தப்படலாம் என்று பார்க்கின்ற அந்த வரிமுறைகள் அத்தனையுமே இந்த அடிப்படை பண்புகளை மீறுவனவாகத்தான் இருக்கின்றன. அந்த அடிப்படை பண்புகளை மீறாத வகையிலே வரிகள் அறவிடப்படுமாக இருந்தால் அந்த வரி என்பது எல்லோரும் செலுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கும். எல்லோரும் அந்த வரியை செலுத்துகின்ற போது அந்த வரி வீதங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. ஆக அப்படியான ஒரு சூழல் இலங்கையிலே இல்லை. இந்த வரி வலைக்குள்ளே இலகுவாக பிடிக்கக்கூடியவர்களை தான் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அவ்வாறு பிடித்து அதிலே கசக்குகின்றார்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. இந்த சாராய உற்பத்தியில் ஈடுபடுகின்ற மிகப்பெரிய கம்பெனிகள் இலங்கையிலே வரிகளை ஏய்ப்பு செய்திருக்கின்றன. அந்த வரிகளை அறவிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை என்ற ஒரு எதிர்ப்பு பாராளுமன்றத்திலே கிளம்பியது. ஆக இது போன்ற விஷயங்கள் அந்த விதமாக சில நிறுவனங்களுக்கு சலுகைகளை வழங்கி அவர்களிடம் அறவிட வேண்டிய பணங்களை அறவிடாமல் விட்டு பொதுமக்களை கசக்கி பிடிவது என்பது அவ்வளவு நியாயமான ஒன்றாக இல்லை. இன்றைய அரசாங்கம் அதனைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை மாற்றாமல், இந்த நிலைமையை மாற்றாமல் முன்னோக்கி செல்ல முடியாது. இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் இருப்பார்களாக இருந்தால் இதே நிலைமைதான் தொடரும். ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்களின் கீழே தான், அது வேறு கட்சிகளாக இருக்கலாம் அல்லது வேறு முகங்களாக இருக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை முகங்களும் கூட நீண்ட காலமாக அதிலே தான் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது ஆட்சியிலே அமர்ந்தவர்கள், எதிர்க்கட்சியிலே இருந்தவர்கள் அத்தனை பேரும் மாறி மாறி இந்த நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இதே வாரியான ஒரு ஆட்சி நாட்டிலே தொடருமாக இருந்தால் பெரிய மாற்றங்கள் இதனை நாங்கள் காண்பதற்கு இல்லை.
இது பொதுவாக இந்த பொருளாதாரத்திலே நெருக்கடியிலிருந்து ஒரு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தோன்றும். இயல்பாகவே ஒருவருக்கு ஒரு நோய் வருகின்ற போது அந்த நோயிலிருந்து இயல்பாகவே அவருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக அவர் இருந்து மீண்டு வருவார். மருந்தை எடுக்காவிட்டாலும் கூட. மிக மோசமான நோய்களின் போது அவ்வாறு ஏற்படாது, ஆனால் சாதாரணமான நோய்களின் போது அவ்வாறு ஏற்படும். ஆகவே அந்த சாதாரண நோய்க்கு மருந்து எடுக்காமல் குணமாவது போலவே பொருளாதாரங்களும் சில வேளைகளிலே அவ்வாறு இயற்கையாகவே குணமடைய கூடும். ஆனால் கசப்பு மருந்தை குடித்துவிட்டு அந்த குணத்தை நாங்கள் எடுக்கலாம். அதைத்தான் அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாகவும் நிலைமைகள் மாறுகின்ற போது அந்த மருந்தை நாங்கள் நிப்பாட்டி விட்டு பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்கலாம் என்றும் இப்போதைய அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனால் இதே அரசாங்கங்கள் தான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கும் காரணம், இவ்வாறு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததற்கும் காரணம். அவ்வாறு காரணம் இருந்த போதிலும் அதற்கான பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, இது சம்பந்தமாக பொதுமக்கள் என்ன விதமாக பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் எதிர்வரும் தேர்தல்களிலே புரிந்து கொள்ள முடியும். இதே ஆட்சியாளருக்கு நாட்டை கையளிப்பார்களாக இருந்தால் அது பொதுமக்களுடைய விதி, அதை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால் மறுபக்கம் பொதுமக்கள் நினைக்கின்ற இதைவிட சிறப்பாக அல்லது இதைவிட வெளிப்படைத்தன்மையோடு, இதைவிட ஊழலற்ற, இதைவிட மனிதாபமான, இதைவிட சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு அரசாங்கம் ஆட்சியாளர் இருப்பாராக இருந்தால் அவரை தெரிவு செய்ய முடியும். மக்களுக்கு அதற்கான பூரண உரிமை இருக்கிறது. அதில் நாங்கள் எந்த விதத்திலும் தலையிட முடியாது. ஆனால் அதற்கான பேராசிரியர் அவர்களே ஒரு குழப்பம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் எல்லோரும் வருவதற்கு முன்னர் கூறுவது அனைத்தும் மிகவும் அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆனால் வந்த பின்னர் அவர்களுடைய செயற்பாடு என்னவென்று யாருக்கும் புரிவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. சில வேளை பலர் கூறுவார்கள் தென்னிந்திய நடிகர்கள் படங்களில் நடிப்பது போன்றுதான் கதை இருக்கின்றது என்று. அப்படி இருக்கின்ற போது இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலை யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையிலிருந்து மீள்வது என்பது கடினம் என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆமா, அது உண்மைதான். என்றால் எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் கூட அல்லது எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் கூட இந்த அற்புதங்கள் எதையும் செய்து கொள்ள முடியாது என்று நான் சென்ற ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன ஞாபகம். ஆகவே அந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் எவரும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது இருக்கின்ற இந்த தேர்தலிலே போட்டியிட போகின்ற நபர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த நபர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இந்த ஆட்சியிலே மிக நீண்ட காலமாக இருந்தவர்கள். ஆட்சியிலே ஒன்றில் எதிர்கட்சியிலே இருந்தவர்கள், அப்படி இல்லாவிட்டால் ஆளுங்கட்சியிலே இருந்தவர்கள் மிக நீண்ட காலமாக. ஏன் அவர்களால் இப்போது செய்யப்படுகின்ற இந்த புதுமைகளை அப்போது செய்ய முடியவில்லை? இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்படி பார்ப்போம். இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீங்கள் கூறுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நேரடியாக பொறுப்புடையவர், பதில் கூற வேண்டியவர். நல்லாட்சி கால பகுதியில் இதே அரசில்தான் சஜித் பிரேமதாச அதிமுக்கியமான ஒரு சிரேஷ்ட அமைச்சராக இருந்தவர். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இதே அனுரகுமார் தான் அரசின் பங்காளியாகவும் 39 ஆசனங்களை சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சியில் பெற்று அமைச்சுக்களையும் எடுத்தவர்கள். இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு யோக்கியவான்கள் என்று கூறுவதற்கான வாய்ப்பில்லை தானே? நிச்சயமாக இல்லை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆனால் அதிலே எந்த மட்டை ஒரு அந்த மோசமானவற்றிலே இது குறைந்த அளவு மோசமானது என்பதை தான் தெரிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் நல்லாட்சி காலத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். நல்லாட்சி காலத்திலே ஜனாதிபதியாக வந்தபோது இந்த திருடர்களை பிடிப்போம் என்பதுதான் முதலாவது முக்கியமான ஒரு 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 முக்கியமான ஒரு சுலோகமாக இருந்தது. நாங்கள் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் திருடர்களை பிடிப்போம் என்று சொல்லித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் அந்த நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார்கள். அந்த நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார்கள் என்பது வெளிப்படையான ஒன்று. ஆனால் அந்த நடவடிக்கைகளை ஒரு கட்டத்துக்கு அப்பால் தொடர முடியாமல் செய்தவர்கள் யார் என்பதும் பொதுமக்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலே நான் அவதானித்த வகையிலே அந்த குறிப்பிட்ட நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த உடனேயே அந்த முன்னே அரசாங்கத்தில் இருந்த ஊழல் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள் என்று சாட்டப்பட்டவர்கள் போன்றவர்களை விசாரிப்பதற்கான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பொறிமுறை செயற்படாதவாறு தடுத்தவர் இன்றைய ஜனாதிபதி என்பதை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே இப்போது இருக்கின்ற நிலையிலே புதிதாக எவர் வந்தாலும் கூட அவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையிலே ஆட்சியிலே சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இவ்வாறு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய, நாட்டிலே பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய என்ற அந்த சுலோகத்துக்கு பதிலாக நாட்டிலே வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய, நாட்டிலே சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்ற, நாட்டிலே பொருளாதாரத்தை சரியாக இயக்கிச் செல்லக்கூடிய, பொறுப்பு கூறக்கூடியவர் யார் என்று பார்க்க வேண்டும். அதிலே 100% எவருக்கும் புள்ளி கிடைக்காது. ஆனால் அந்த 100% புள்ளி அல்ல, அந்த புள்ளியிலே
சாதாரணமாக ஓரளவுக்கானும் புள்ளிகளை பெறக்கூடியவர்கள் யார் என்பதைத்தான் மக்கள் தெரிவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. அது ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை நாட்டை பொறுத்தவரையிலே. ஆனால் இந்த இந்த நிலைமையின் போது பழையபடி அதே ஊழல், அதே குற்றங்கள், அதே சட்டத்திட்டத்தை மதிக்காத தன்மை, தன்னிச்சையாக முடிவெடுக்கின்ற தன்மை, பொறுப்பு கூறாத தன்மை போன்றவற்றை தொடர்கின்ற ஒருவரை தெரிவு செய்வது என்பது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அவ்வாறு இல்லாமல் மக்கள் தங்களுடைய குறுங்கால நலன்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒருவர் சொல்லுகின்ற கனவு திட்டங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முடிவெடுப்பார்களாக இருந்தால் பழையபடி இந்த பொருளாதார நெருக்கடிகள் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட இந்த நிலைமையிலிருந்து மீள்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. ஆனால் அந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கேனும் மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும். அந்த நல்ல ஆட்சி என்பது அல்ல, நல்ல ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மையுடன் நிறுத்தல், அதே போல ஊழலற்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு நடத்தல். இந்த மூன்றும் வருகின்ற போது சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலைமை வர வேண்டும். சட்டத்தை ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதமாக அமல்படுத்துகின்ற ஒரு நிலைமை இல்லாமல் சட்டம் எவருக்கும் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்வாராக இருந்தால் பெரும்பாலும் இந்த இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் ஓரளவுக்கேனும் முன்னேற்றம் அடைய முடியும். முழுமையாக நீக்கிவிட முடியும் என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்த நாட்டிலும் அவ்வாறு நிகழ்ந்ததாக வரலாறும் இல்லை. ஆனால் இந்த இப்போது இருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கேனும் முன்னேற்றத்தை காண முடியும். நாடு பொது சர்வதேச மட்டத்திலே ஓரளவுக்கேனும் தன்னுடைய நற்பெயரை மீள கட்டியெழுப்ப முடியும். இப்போது இருக்கின்ற இந்த சூழலிலே நாட்டை பற்றிய ஒரு மிக மோசமான ஒரு 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 கருத்துருவம் தான் வெளிநாடுகளிலே இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும். சர்வதேச ரீதியாக எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்று நிதிகளினுடைய பங்களிப்பு அல்லது நிதி வழங்குனர்களுடைய மனநிலைகள் எதிர்வரும் காலங்களில் முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது அவர்களுடைய மனநிலையிலும் கூட ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றது? இப்போது இருக்கின்ற நிலைமையிலே சர்வதேச ரீதியிலே இயங்குகின்ற நிறுவனங்கள், குறிப்பாக இந்த கடந்த காலங்களிலே ஆட்சி செய்தவர்களுடைய பின்புலங்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அதாவது முதலாளித்துவ அல்லது சந்தை சார்ந்த அல்லது வளமையாக நாங்கள் டிபிக்கல் கவர்னன்ஸ் என்று எழுப்போமே, வளமையாக ஆட்சியாளர்கள் தான் அவர்களை இரு துருவங்களாக பிரிந்து ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்து வந்தார்கள். ஆனால் இந்த முறை பார்க்கின்ற ஒரு பார்வையிலே இன்னும் ஒரு கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதான ஒரு தோற்றப்பாடு இப்போதைக்கு இருக்கிறது. எதிர்காலத்திலே இருக்குமா என்று தெரியாது, தேர்தல் வருகின்ற போது இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது இருக்கின்ற சூழலிலே இன்னும் ஒருவருக்கு அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பது போன்ற ஒரு நிலைமை நமக்கு தெரிகின்றது. ஆகவே அப்படியான ஒருவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அவரை எவ்வாறு கையாள்வது என்பதை இப்போது மேற்குலகமும் ஏனைய நாடுகளும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்கவை எல்லா நாடுகளும் கூப்பிட்டு அவரோடு அந்த ஒரு டயலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான காரணமும் அதுதான். இப்போது இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் கணிப்புகள் சொல்லுகின்றன. மற்ற கட்சிகள் தங்களுக்குரிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படியான ஒருவர் பதவிக்கு வருவாராக இருந்தால் அந்த ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய ஒரு ஐயப்பாடு மேற்குலகுக்கும் இருக்கின்றது, இந்த உதவி செய்கின்ற நிறுவனங்களுக்கும் இருக்கின்றது, அயல் நாடுகளுக்கும் இருக்கின்றது. ஆகவே இது குறிப்பாக மேற்கு நாடுகளை பொறுத்த மட்டிலே இது ஒரு நல்ல நிலைமையாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அது உண்மை. ஆனால் இப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதனை எவ்வாறு சரி செய்யலாம் அல்லது அவரோடு எவ்வாறு இணங்கி போகலாம் போன்ற நோக்கிலே தான் இப்போது இயங்குவதாக தெரிகின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்திலே ஒரு ஆட்சி மாற்றம், பிரான்சிலே ஒரு ஆட்சி மாற்றம், அதுவும் மற்ற பக்கமாக போயிருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவிலும் தேர்தல் வருகின்றது, அந்த தேர்தலிலும் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நமக்கு தெரியாது, இலங்கையிலும் அப்படியான ஒரு நிலைமை வரலாம். அப்படி வருமாக இருந்தால் அதனை எவ்வாறு கையாள்வது என்பதைத்தான் இப்போது சர்வதேசம் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தங்களுடைய அந்த வளமையான நண்பர்கள் இல்லாமல் வேறு எவராவது ஆட்சிக்கு வந்தால் அவரை எவ்வாறு கையாள்வது என்பதைத்தான் இப்போது கையாண்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்திலே இன்னும் ஒரு விடயம் தெளிவுபடுத்தலுக்காக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க வெளிநாடுகளுக்கு செல்கின்றார், வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திக்கின்றார், அதே போன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையர்களை சந்திக்கின்றார். ஆனால் அவர் இலங்கைக்குள் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் தேசிய இனம் தொடர்பில்
முழுமையான ஒரு கருத்தையோ அல்லது அவருடைய தெளிவான நிலைப்பாட்டையோ முன்வைக்காமல் இந்த தேர்தலில் அவர் வெளிநாடுகளையும் ராஜதந்திரிகளையும் தூதரகங்களையும் நம்பிய அந்த தேர்தலில் நிற்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய அதே அந்த குறிப்பாக இலங்கையில் வாழக்கூடிய 2 தேசிய இனங்களில் தமிழ் பேசும் தேசிய இனம், தமிழ் பேசும் மக்கள், அது மலையக மக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், வடக்கு, அவர்கள் தொடர்பில் தெளிவான நிலைப்பாடுகள் இல்லாமல் அவர் தூதரகங்களில் காட்டுகின்ற ஈடுபாடு, வெளிநாடுகளில் இலங்கையர்களை சந்திக்கின்ற ஈடுபாடு, ஜனாதிபதி தேர்தலில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற ஈடுபாடு, ஏன் அங்கு இருக்கக்கூடிய அடுத்த தரம் தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்க்காமல் இவரும் ஓர் கோத்தாபாயவாக உருவெடுக்க விருப்பப்படுகிறாரா? நல்ல ஒரு கேள்விதான் இது. ஏனென்றால் இந்த சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த மேடை பேச்சுக்களை, அவர் வெளிநாடுகளில் சென்று செய்த உரைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவன் என்ற வகையிலே நான் அவதானித்த ஒரு விஷயம், இலங்கையிலே சட்டத்தின் முன் எல்லோரும் சமன், இலங்கையிலே சட்டத்தின் முன் எல்லோரும் சமன், எல்லோருக்கும் சம உரிமை வழங்கப்படும் என்ற உறுதிப்பாட்டை அவர் வழங்கியிருக்கின்றார். ஆகவே சட்டத்தின் முன் எல்லோரும் சமன், அதே போல நாட்டிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் சம உரிமை என்று வருகின்ற போது அவர் நினைக்கிறார் போல இருக்கிறது, இந்த சிறுபான்மையினங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வாக அமையும் என்று நம்புவதாக தெரிகின்றது. ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளிடம் சென்று நாங்கள் இதை தருவோம், அதை தருவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று வாக்குறுதிகளை வழங்குகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. இந்த வாக்குறுதிகளை நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கின்றோம், பல தடவை கண்டிருக்கின்றோம், இதே ஆட்சியாளர்களிடமிருந்து பல தடவை கண்டிருக்கின்றோம். ஆனால் நடந்த ஒன்றுமே இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே அனுர்குமார திசாநாயக்க தமிழ் மக்களையோ அல்லது தமிழ் பேசும் மக்களையோ குறிப்பாக அடையாளப்படுத்தாவிட்டாலும் கூட அவருடைய அந்த பேச்சிலிருந்து அவர் சரியாக அவர் சொல்லுகின்றதை அவர் எண்ணி சொல்லுகின்றாரா என்பதை பார்ப்போமாக இருந்தால், அவ்வாறு எண்ணி சொல்வாராக இருந்தால் நாட்டின் சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமம். அவர்களே, இது அரசியல் என்பதால் மக்களினுடைய கருத்துக்களை நான் தெளிவுபடுத்தலுக்காக கேட்கின்றேன். வடக்கு கிழக்கு பிரிப்பிலே மக்கள் விடுதலை முன்னணியில் நின்றது உலகம் அறிந்த உண்மை, அனைவருக்கும் தெரியும். அந்த சம்பவம் ஒரு துண்டியல் சம்பவமாக இருந்துவிட்டு போகட்டும், அதற்கு ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்க முடியாத மக்கள் விடுதலை முன்னணி அங்கு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகம் தொடர்பில் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் நடப்பார்களா? அல்லது அவரும் ஒரு சிறிய ஒரு கோட்டாபாய ராஜபக்ச அல்லது ஒரு குறுநில மன்னராகத்தான் அவர் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அவருடைய கருத்துக்கள், அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் இவ்வாறு தான் அமைகின்றன. அதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் அவ்வாறு சொன்னேன். என்றால் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே அவர் எந்த விதமான ஒரு கருத்தையும் அவர் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் தமிழ் மக்களுக்கு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு என்று சொல்லி வேறுபடுத்தி பெரிதாக எதையும் கதைக்கவில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி கதைத்திருக்கின்றார், தமிழ் மக்கள் அடைந்த துன்பங்களை பற்றியும் அவர் கதைத்திருக்கின்றார். ஆனால் அந்த வடக்கு கிழக்கு இணைப்பு போன்ற விஷயங்களை பற்றி அவர் எதுவுமே பேசவில்லை. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவற்றிலே இந்த விஷயங்கள் உணர்திறன் வாய்ந்தவை, நுணுக்கமானவை. இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் மக்கள் கடந்த காலங்களிலும் வாக்களித்திருக்கின்றார்கள், இந்த முறையும் வாக்களிப்பார்கள் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அனுர்குமார் திசாநாயக்க பொறுத்தவரையிலே அவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெரிதாக நினைக்கிறாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் நம்புகின்றது புலம்பெயர் மக்களுடைய வாக்குகள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. புலம்பெயர் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு தனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றார். அதே போல இலங்கையில் இருக்கின்ற அந்த கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லுகின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று அவர் நம்புகின்றார். ஆகவே இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது அனுர்குமார் திசாநாயக்கனுடைய அந்த அணுகுமுறை வித்தியாசமானதாக இருக்கின்றது. மற்ற கட்சிகள் பெரும்பாலும் இந்த சொல்லப்படுகின்ற கட்சிகள் இந்த பேரம் பேசலிலே ஈடுபட்டு அதன் அடிப்படையிலே வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகின்றது. கடந்த காலங்களில் இருந்தது, தற்போதும் இருக்கின்றது. ஆனால் மக்களை பொறுத்த மட்டிலே இது எந்த விதமாக நடைபெறப் போகின்றது என்பதை மக்களுடைய அந்த மனதங்கள் தான் சொல்ல வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மாகாணத்தை பிரிப்பதற்குரிய அது ஒரு முக்கியமான காரணியாக இந்த கட்சி இருந்திருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கக்கூடும். ஆகவே அதிலே நாம் கருத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரையிலே நான் பார்க்கின்ற இந்த ஒரு விடயம், இந்த விடயங்கள் ஏற்கனவே நடந்து விட்டன. அந்த நடந்து விட்ட விடயங்களை நாங்கள் மீள சென்று அவற்றை மீள செய்வது என்பது இலங்கை போன்ற நாட்டிலே சாத்தியப்படுமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மீண்டும் வடக்கு கிழக்கை இணைக்க முடியுமா என்பது நடைமுறை சாத்தியம் வாய்ந்த ஒன்றா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது அரசியல் சம்பந்தமாக நான் பெரும்பாக பேச விரும்புவதில்லை. என்றாலும் கூட இன்று இருக்கின்ற நிலைமையிலே
எவ்வாறு இதிலிருந்து முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை தான் நாங்கள் யோசிக்க வேண்டுமே அல்லாமல் கடந்த காலங்களிலே பெறப்பட்ட அனுபவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மீண்டும் அதே போன்ற நிலைமைக்கு நாங்கள் பின் பின் செல்வது என்பது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடும், ஆனால் அது நடைமுறை சாத்தியமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அவை இப்போது சொல்லுகின்ற அந்த என்னை பொறுத்தவரையிலே அந்த சொல்லுகின்ற நாங்கள் இதை தருவோம், அதை தருவோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் என்ற வாக்குறுதிகளை வழங்குகின்ற அந்த அரசியல் என்பது என்னை பொறுத்தவரையிலே ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒரு அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். ஆகவே நாம் எந்த அரசாங்கம் எங்களுடைய கொள்கைகளுக்கு சரி என்று சொல்லுகின்றதோ அவருக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்ற அந்த கருத்து எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது தெரியவில்லை. தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் இது சம்பந்தமாக தங்களுடைய சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும். என்றால் எதிர்காலத்திலே வழங்குகின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்ற 100% நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அந்த வாக்குறுதிகளை தருபவர்களுக்கு வாக்களிப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. அவ்வாறு இல்லாத பட்சத்திலே இந்த நான் சொன்னது போலவே இருக்கின்ற அந்த 100% என்று நல்லவர்கள் இல்லை, ஆனால் இருக்கின்ற அந்த போட்டியாளர்கள் மத்தியிலே நியாயமாக நடக்கக்கூடியவர்கள் யார் என்ற அடிப்படையிலே பார்த்து வாக்களிப்பதான் பொருத்தமானதாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே அதனைத்தான் நான் நினைக்கின்றேன் ஒரு கல்வியாளனாக. ஆனால் பொதுமக்களுடைய மனங்கள் வேறு விதமாக சிந்திக்கக்கூடும். நாம் பொறுத்திருந்தான் பார்க்கலாம் தேர்தல் வருகின்ற போது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று மாதங்கள், வாரங்கள், நாட்களாக அண்மித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கான வாய்ப்புகள் நீங்கள் கூறுவது போன்று மக்களினுடைய பிரதிபலிப்பு ஒட்டுமொத்தமாக வெளிப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. வளமையாக பொருளியல் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களோடு கருத்துக்களை பரிமாறக்கூடிய பேராசிரியர் இம்முறை அரசியல் சார்ந்தும் எங்களுடைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட புதிய முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.